ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஐ லவ் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்தே ஸ்டோரி லைன் ரொம்பவே குழப்பமாகவும் அதே நேரத்தில் சில விஷயங்களெல்லாம் கட் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் சீன் போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அனிமே அடாப்டேஷனில் தான் உங்களுக்கு சீன் அந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. காமிக்ஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 21. வேர்ல்டில் இருக்கிற நிறைய டஞ்சனில் வந்துட்டு அதே மாதிரி டோம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அக்ரமேட்டிக் டார்க்னஸ்னு இருக்கக்கூடிய அந்த அபிஸ்கேட் கூட தான் இது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறான். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அது போக நம்ம இங்கேருந்து அக்ரமேட்டிக் டார்க்னஸ் போகிறதுக்கு மினிமம் 2 வீக்ஸ் ஆச்சு ஆகும். லாஸ்ட் டைமே எங்களால் அந்த கதவை பிரேக் பண்ண முடியல, அதனால தான் நாங்கள் சீல் பண்ணி வச்சிருந்தோம். அபிஸ்கேட்டை நம்மளால டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. உள்ள இருக்கிற டீமன்ஸை தான் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். நம்ம கண்ட்ரி கிங்குக்கு இப்போவே நான் லெட்டர் அனுப்புறேன், சில அட்வென்ச்சரஸை விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லவும், நீங்கள் எல்லாரும் ஃபினிஷ் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், ஃபர்ஸ்ட் உள்ள போகிறதுக்கு பர்மிஷன் லெட்டர் வாங்கணும், தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணும், எப்படியோ 2 வீக்ஸ்க்கு மேல ஆகும்னு சொல்லுவோம். அவ்வளோ டைம்ல நம்மளால வெயிட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோக், நீ நேத்து ஃபுல்லா தூங்கவே இல்லை, முதல்ல நீ ரெஸ்டட் அப்படின்னு கெல் மாஸ்டர் சொல்லவும், ஆமா நீ ரெஸ்ட் எடுக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி ரோனும் நம்ம ஹீரோட்ட சொல்றா. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த செகண்ட் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லவோ, சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ போறேன். அப்பதான் கோல்டன் பிரீஸ்ட் சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அக்ரமேட்டிக் டார்க்னஸ் கூட தான் எல்லா டஞ்சனும் கனெக்ட் ஆயிருக்கும், அப்படின்னா எங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தூங்காம நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஓடுறான். ரெயினுக்கும் டவுட் வந்து அவ்வளோ எந்திரிச்சு போறா. என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி பேசுற அளவுக்கு இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், ஃபினிஷ்க்கு போக என்கிட்ட ஒரு வழி இருக்கு, எல்லா டஞ்சன்ஸும் கனெக்டட்ல இருக்குன்னா ராயல் மியூசியம் வழியாவே நாங்க அக்ரமேட்டிக் டார்க்னஸ்க்கு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சோ அப்படின்னா உனக்கு அந்த சீக்கர் காம்பஸ் தேவை, அதுக்கு தான் என்கிட்ட வந்திருக்கியான்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறான். பட் இது சக்சஸ் ஆகுமான்னு தெரியல, சோ நான் மட்டும் உள்ள தனியா தான் போறேன், என் ஃப்ரெண்ட்ஸை நான் டேஞ்சர் பண்ண விரும்பல, இன்னொரு வேர்ல்டோட ஈவில் காட் பிளஸிங் எனக்கு இருக்கு, சோ எனக்கு எதுவும் ஆகாத நம்ம ஹீரோ சொல்லவும், இது எனக்கு புதுசா இருக்கேன்னு கேட்டா நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கும் அக்ரமேட்டிக் டார்க்னஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு, எனக்கு எதுவாகாத நம்ம ஹீரோ சொல்லவும், சரி உன் பிளானுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் தான், இருந்தாலும் உன் வைஃப்ஸ் கிட்ட நீ பெர்மிஷன் கேளு, ஈவன் தோ நீ ஒரு ஹீரோவா இருந்தாலும் உன்னோட லைஃப் உன் வைஃப் கூட கனெக்ட் ஆனது, சோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கோன்னு சொல்லவும், பார்த்தா ரெயின் ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. கோபமா இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஹைனஸ், நீங்க அவன் மேல அக்கறையா என்ன கூப்பிட்டதுக்கு, இதுக்கு மேல இவனை நான் பாத்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி ரெயின் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறேன். மாசட்டோமா உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். திரும்ப நம்ம ஹீரோவோட ரூமுக்கே இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப ரெயின் கோபமா முன்னாடி போயிட்டு இருக்கவும், என்னதான் நம்ம ஹீரோ கூப்பிட்டாலும் அவ பாட்டு போயிட்டு இருக்கோம். டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அவளை கட்டி பிடிக்கிறான். சாரி ரெயின் நம்ம ஹீரோ சொன்னா, என்ன திடீர்னு இப்படி பண்றேன்னு கேட்கவும், நான் தனியா உள்ள போகும்போது மேபி நான் இறந்துடணும்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது, அதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெயினை கிஸ் பண்றான். பட் அந்த டயத்துல ரெயின் கிட்ட ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நான் எதையோ ஃபீல் பண்ண, ஐ மீன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வேற ஏதோ ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்றா. இப்ப எல்லார்கிட்டயும் நம்ம ஹீரோ போய் சொன்னா, நாங்க உன்னை தனியா அனுப்ப மாட்டோம், நாங்களும் உன் கூட வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கண்டிப்பா நாங்க உன் கூட வருவோம் அப்படின்னு சொல்லி சில்கு மரினான் எல்லாருமே சொல்றாங்க. இல்ல ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஆனாலாம் கிடையாது, இன்னும் நாங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நாங்களே இப்போ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு அட்வென்ச்சரர்ஸ் தான், எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. நாங்க ஆல்ரெடி முடிவெடுத்தாச்சு, எல்லாருமே அவங்க கூட வருவோம் அப்படின்னு சொல்லி சில்கு நானே எல்லாரும் சொல்லுவோம். ரெயின் மட்டும் அமைதியா இருக்கவும், நாங்க ஆல்ரெடியே காலையில இதை பத்தி பேசிட்டோம், நான் அவன் கூட போறேன் ரெயின் சொல்றா. எப்படி நம்ம கரெக்டான வழியில போறதுன்னு கேட்டா, சீக்கர் காம்பஸ் நான் சைன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ராயல் மியூசியம் கண்டிப்பா அக்ரமேட்டிக் டார்க்னஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும், சோ இங்க இருந்தே டைரக்டா ஃபினிஷ் போயிடலாம் அப்படின்னு சொல்லி உங்க பிளான போடுறாங்க. சரி ஓகே அப்படின்னா தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சில்க் சொல்றா. மாசுட்டோமா உங்களை அர்ஜென்ட்டா கூப்பிட்டு விட்டாரு, அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு வாங்கன்னு ஒருத்த கூப்பிடுவோம். நம்ம ஹீரோவும் சில்க்கும் போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ராஃபமா ஆல்ரெடி ராயல் மியூசியம்க்கு அவன் ஆளுங்களை கூட்டிட்டு போயிருக்கான். சோ அங்க இருக்கிற ஸ்ட்ரீமிங் டிவைஸை யூஸ் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ராஃபமா கூட்டிட்டு போன சோல்ஜர்ஸ் தான் இறந்து போயிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நம்ம போய் காப்பாத்தலான்னு பார்த்தாலும் டைம் ஆயிரும் அப்படின்னு இவங்க பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ராஃபமா தனியா ஓடிட்டு இருக்கான். டிவைஸோட சிக்னல் கட் ஆகவும், நான் இன்னொரு டிவைஸ் அனுப்புறேன் அப்படின்னு அந்த விஸ்கவுண்ட் சொல்றான். அந்த டெனபிரேவை நெருங்கும் போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம எது பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்டே ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளான் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நமக்கு அவ்வளோ டைம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீம்ல ராஃபமா என்ன பண்றான்னு பார்த்தா, அந்த டெனபிரே கிட்ட அவன் போகவுமே அவன் ஒரு ஷேடோ ஸ்டாக்கரா மாறி இருக்கான். சோ அப்படின்னா எல்லா ஷேடோ ஸ்டாக்கர்ஸுமே ஒரு காலத்துல மனுஷங்களா இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி பென்வுட் பாக்குறாரு. டெனபிரேவை அவன் டச் பண்ண அடுத்த செகண்டே ஷேடோ ஸ்டாக்கரா மாறிட்டான். நம்ம அதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கும் போது ஹீரோவோட அங்கிள் சாகா திடீர்னு அந்த இடத்துக்கு வரான். ஓ யோக், நீ இப்ப இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கவும், நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாத்தையும் ஏன்ட்ட பொறுப்பை விட்டுட்டு நீ பாட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி பென்வுட்டும் அவனை திட்டுறாரு. யார் இந்த அழகான பியூட்டி உன் வைஃபா அப்படின்னு சொல்லி சாகா கேட்கறாரு. யோகோனை எப்படி பாத்துக்கிறான்னு கேட்கவும், அவர் என்ன நல்லாவே பாத்துக்கிறாருன்னு சில்க் சொல்றா. ஆமா நீங்க யாருங்கன்னு மாசட்டோமா கேட்கறான். நான் சாகா வெல்டியோ யோக்கோட அங்கிள்னு சொல்லவும், மாசட்டோமாவும் நான் யோக் ஃப்ரெண்ட் ஒரு பிரின்ஸ்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா மமார் எப்படி இருக்கா, சரி சொன்ன மாதிரியே நான் திரும்ப வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சாகா சொல்லிட்டு டெனபிரே திரும்பவும் வந்துருச்சு. பட் இந்த தடவை நம்மளால அதை தடுக்க முடியும், அது யோகால தான் முடியும் அப்படின்னு சாகா சொல்றான். இப்போ இவங்க 2 பேரும் தனியா பேசுறாங்க. நம்ம ஹீரோவா அவன் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படின்னா அந்த நெபேரோனு உன்னோட வைஃபான்னு கேட்கவா, அவ குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ சொன்னா, ரோனுக்கு நீ நினைக்கிறத விட வயசு அதிகம், அண்ட் இந்த ரெயின் பொண்ணு கூட தான் நீ ஜாலியா சுத்திட்டு இருக்கலன்னு கேட்கவா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான்.
ஆர்டினரி பீப்புள் கண்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், பட் நீயும் ரைனோ கனெக்டடா இருக்கீங்க, ஒரு ஸ்டிக்மாட் ஆகாமல இருக்குன்னு சொல்லவும் இந்த பெரஸ்பான் மார்க்கை பத்தியா பேசுறீங்க நம்ம ஹீரோ கேட்டா, நீ அப்படின்னா இம்மார்டல் ரோலரை மீட் பண்ணிட்டு வந்திருக்கியா, வேற லெவல் அப்படின்னு சாகா பாராட்டுறாரு. இதுதான் அவன் ஐடென்டிட்டிக்கான ப்ரூஃப், டிமென்ஷனுக்கு போனாலும் இதை ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லவும் வாயிற்குள்ள இருக்கும்போது ரோன் மேல லோக்கு ப்ரொடெக்ஷனை போட்டான், பட் எனக்கு எதுவும் ஆகல. ஸோ இதுதான் அதுக்கு காரணமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னோட அந்த ப்ரொடெக்ஷனை நீ ரெயின் கிட்ட எப்படியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் அவளை கிஸ் பண்ணதான் அது காரணம் நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். யோக் கிட்ட இருந்து நாங்க அந்த ஸ்டிக்மாவை ரிசீவ் பண்ணோம்னா அவ தொட்டால் நாங்க ஷேடோ ஸ்டாக்கரா மாற மாட்டோமா அப்படின்னு சொல்லி நாங்களும் அவன் கூட வரோம், எங்களுக்கும் அந்த ஸ்டிக்மா கிட்ட அவ கூட அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. எனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுது, பட் வேற வழி இல்ல, பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்றா. லேடிஸ் நீங்க அங்க மாட்டிக்கிட்டா திரும்ப கூட வர முடியாம போகலான்னு சொல்லுவோம். 7 லீஃப் க்ளோவர் எங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ரோன் சொல்றா. என் நெஃப்யோ மாதிரி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ பிடிவாதக்காரங்களா இருக்காங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாகாவும் வந்து இவங்க எல்லாரும் உள்ள வரதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறான். க்ளோவர் பார்ட்டியில இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஹீரோ ஸ்டிக்மாட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான், அண்ட் ரோனுக்கு ஆல்ரெடியே ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஸோ அது தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். டெலிபோர்டேஷன் டிவைஸை யூஸ் பண்ணி பென்வோட்டோ சாகாவோ ஃபினஸ்க்கு ஆல்ரெடி டெலிபோர்ட் ஆக போறாங்க. அந்த டிவைஸை யூஸ் பண்ணி வெறும் 2 பேர் தான் டெலிபோர்ட் ஆக முடியும், ஸோ உங்களெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சாகா சொல்லியிருந்தான். யோக் ரொம்பவே கேர்ஃபுல்லாரு, அண்ட் என்ன நடந்தாலும் சரி ஒன்ன நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சாகா சொல்லவும் தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த வார்த்தையை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சாகா பார்க்கவும் எனக்கு அட்வென்ச்சரிங்காக கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தானே மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஓகே நம்ம இந்த வேர்ல்டை காப்பாற்றலாம், அபிஸ்கேட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாகா கிளம்புறான். மாசிட்டமாக இந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் பண்ணிருங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். சீக்கிரம் கேம்பஸாக அந்த ஃப்ரெண்ட்ஸோ கொடுக்குறான். யோக்க சேஃபாக பார்த்துக்கோ ரெயின் அப்படின்னு சொல்லி மாசிட்டமாக ரெயின் கிட்ட சொல்கிறான். ஃப்ளவரோட லைவ் ஸ்ட்ரீமிங்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்கவுண்ட் சொல்கிறாரு. ஓ தேங்க்யூ, நாங்கள் சீக்கிரமே திரும்ப வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோட டீம் மட்டும் அந்த டெனப்ரே கிட்ட போகிறாங்க. என் இன்ஸ்டிங் சொல்லுது நமக்கு எதுவும் ஆகாதுன்னு மாதிரி நான் சொல்கிறேன், வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ தயாராக இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட லைவ் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிக்கிறான். 7 லீஃப் க்ளோவர் வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டெனப்ரேவை டச் பண்ணாலே இவங்க எல்லாரும் ஷேடோ ஸ்டாக்கரா மாறிடுவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த பெரிஸ்பான் கர்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம ஹீரோ மத்தவங்களுக்கும் இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாரும் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டடா அதுக்குள்ள இப்ப போறாங்க. உண்மையிலேயே அந்த ராயல் மியூசியம் வழியா அந்த அபிஸ்கேட் கிட்ட போயிட முடியுமா? 2 வாரம் டிராவல் பண்ணி இவங்க இருக்கிற ஃபினஸ் லேண்டுக்கு போறதுக்கு டைரக்டா இவங்க டஞ்சனுக்குள்ள வழியாவே போறாங்க. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.